வானத்தை தொடும் உயரத்தில் நின்று கொண்டிருந்த கொடிமரத்தில் காற்றில் அசைந்து ஆடும் கால்பந்து கிளப்பின் கொடியை பார்த்து அமீர் நின்றான். அவனது கண்களில் 1000 கனவுகளின் பிரகாசம் இருந்தது. அவனது கால்களுக்கு உயிர் இருப்பதை அவன் உணர்ந்தது கால்பந்து மைதானத்தில்தான். பச்சைப்புல் மேட்டில் பந்தை காலால் தழுவி நகரும்போது அவனது இதயம் தாளமிட்டது. மலப்புரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அமீருக்கு கால்பந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது அவனது உயிராக இருந்தது. அவனது தந்தை பஷீரும் தாய் பாத்திமாவும் அவனுக்கு முழு ஆதரவு அளித்தனர். பஷீர் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தினார். பாத்திமா ஒரு இல்லத்தரசி. வரையறுக்கப்பட்ட வருமானத்தில் வாழ்ந்த அவர்களுக்கு அமீரின் கால்பந்து கனவுகளுக்கு பறக்கை அளிப்பது மிக பெரிய விஷயமாக இருந்தது. அமீரின் ஆட்டத்தை பார்க்க எப்போதும் மைதானத்தில் ஒரு தோழி இருந்தாள், ஆயிஷா. அவள் அவனது வாழ்க்கையில் மிக பெரிய ரசிகை. அமீர் பந்தை உதைக்கும்போது அவளது கண்கள் பிரகாசிக்கும். ஒரு கோல் அடிக்கும்போது அவள் உற்சாகமாக கத்துவாள். மெதுவாக அந்த நட்பு காதலாக மாறியது. ஆயிஷா ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல. அவளுக்கு ஆடம்பரங்களில் அதிக ஆர்வம் இருந்தது. அமீருக்கு அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். தனது சிறிய வருமானத்திலிருந்து சில சமயங்களில் வீட்டுக்காரர்களுக்கு தெரியாமல் கூட அவன் அவளது அனைத்து செலவுகளையும் கவனித்தான். புதிய ஆடைகள், திரைப்படம் பார்க்க, வெளியில் உணவு உண்ண ஆயிஷாவின் மகிழ்ச்சி மட்டுமே அவனது இலக்காக இருந்தது. அவளுக்காக அவன் கால்பந்து பயிற்சி நேரத்தை கூட மாற்றி வைத்தான். நண்பர்கள் கிண்டல் செய்து ஆயிஷா உனது கால்பந்து வாழ்க்கையை அழித்து விடுவாள் என்று எச்சரித்தனர். ஆனால் அமீர் அதை பொருட்படுத்தவில்லை. ஆயிஷா அவனுடன் இருக்கும்போது அவன் உலகத்தை வென்றவனைப் போல உணர்ந்தான். அமீரின் விளையாட்டுத் திறமை அவனை உள்ளூர் மட்டத்தில் பிரபலமாக்கியது. பல கிளப்புகள் அவனை தேடி வந்தன. ஒரு தொழில்முறை கிளப்பிலிருந்து ட்ரையலுக்கு அழைப்பு வந்தது. அவனது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. ஆயிஷாவும் அவனுடன் மகிழ்ந்தாள். நமது கனவுகள் நனவாகப் போகின்றன என்று அவள் கூறினாள். அமீர் கடினமாக உழைத்தான். அவனது பயிற்சியாளர், முன்னாள் தேசிய வீரருமான ரவி மாஸ்டர் அமீரில் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார். உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது அமீர் என்று அவர் கூறுவார். ஆனால் விதி வேறு ஒன்றை தயாரித்து வைத்திருந்தது. ஒரு நாள் பயிற்சியின் போது அமீரின் காலில் ஒரு சிறிய வலி தொடங்கியது. அவன் அதை பொருட்படுத்தவில்லை. விளையாட்டின் போது ஏற்படும் சாதாரண வலியாக இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் வலி அதிகரித்து வந்தது. நடப்பதற்கு கூட சிரமமாக இருந்தது. இறுதியாக மருத்துவரை பார்க்க முடிவு செய்தான். முதல் பரிசோதனைகளில் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆனால் பின்னர் நடத்தப்பட்ட விரிவான பரிசோதனைகளில் அந்த வார்த்தைகள் அவனது காதுகளில் இடிமின்னல் போல பதிந்தன. ஆஸ்டியோசார்கோமா, எலும்பை பாதிக்கும் புற்றுநோய். அமீர் உடைந்து போனான். கால்பந்து வீரராக வேண்டுமென்று கனவு கண்டவனின் காலில் புற்றுநோய். வாழ்க்கை ஒரு நொடியில் இருளடைந்தது போல உணர்ந்தான். மருத்துவர்கள் கூறினர், காலை அறுத்து எடுக்காமல் வேறு வழியில்லை. புற்றுநோய் உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவும். அந்த வார்த்தைகள் அவனது இதயத்தில் ஒரு கத்தி குத்தி இறக்கிய வலியை உண்டாக்கியது. கால்பந்து கனவுகள், ஆயிஷா, எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக அவனுக்கு முன்னால் நின்றது. அமீர் மருத்துவமனை படுக்கையில் பலவீனமாக இருந்தான். அறுவை சிகிச்சை முடிந்திருந்தது. இடது முழங்காலுக்கு கீழே அவனது கால் இல்லை, ஒரு வெறுமை மட்டுமே. அவனது கால்பந்து கனவுகள் அந்த வெறுமையில் சிதறி உடைந்தன. வலியை விட பெரிய ஒரு வெறுமை அவனை அரித்து தின்றது. அவனது தந்தையும் தாயும் அவனருகில் உடைந்து உட்கார்ந்திருந்தனர். அவர்களது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆயிஷா வருவாள், அவள் தன்னை ஆறுதல் படுத்துவாள் என்று அமீர் எதிர்பார்த்தான். நாட்கள் கடந்து சென்றன. ஆயிஷா வர தயங்கினாள். தொலைபேசி அழைப்புகளை எடுக்காமல் இருந்தாள். செய்திகளுக்கு பதிலளிக்கவில்லை. அமீருக்கு உள்ளுக்குள் பயம் உருவானது. ஒரு நாள் அவள் மருத்துவமனைக்கு வந்தாள். அவளது முகத்தில் முன்பு இருந்த பிரகாசம் இல்லை. கண்களில் இரக்கத்தின் ஒரு மெல்லிய பாவம். அமீர் மகிழ்ச்சியடைந்தான். அவள் தன்னை கைவிட மாட்டாள் என்று நம்பினான். அமீர் அவள் மெதுவான குரலில் அழைத்தாள். உனக்கு கவலை இருப்பது எனக்கு தெரியும், ஆனால்... அவளது வார்த்தைகள் தடைப்பட்டன. என்னால் உன்னுடன் இப்படி வாழ முடியாது. இனி நீ முன்பு போல் கால்பந்து விளையாட முடியாது. ஒரு கால் இல்லாமல் உன்னால் இனி எதுவும் செய்ய முடியாது. அந்த வார்த்தைகள் அவனது இதயத்திற்குள் ஆழமாக பதிந்தன. காலை இழந்ததை விட பெரிய வலியை அந்த வார்த்தைகள் அவனுக்கு அளித்தன. அவனது கண்கள் நீரால் நிரம்பின. ஆயிஷா, நீ என்ன சொல்கிறாய்? உனக்காக நான் எதையும் செய்யவில்லையா? எனது கனவுகளை கூட விட்டுவிடவில்லையா? அது எல்லாம் பழைய கதைகள். எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை வேண்டும் அமீர். உன்னால் அதை தர முடியாது. அவள் திரும்பி நடந்தாள். ஒரு நொடி கூட அவனை திரும்பி பார்க்காமல் அவள் மருத்துவமனையின் கதவை கடந்து சென்றாள். அமீருக்கு மூச்சுவிட முடியவில்லை. அவனது உலகம் உடைந்து தரைமட்டமானது. அவனது தந்தையும் தாயும் ஆயிஷாவின் வார்த்தைகளை கேட்டு திகைத்து நின்றனர். அவர்களுக்கு அமீரை ஆறுதல் படுத்த வார்த்தைகள் இல்லை.
ஆயிஷா சென்ற பிறகு அமீர் முற்றிலும் தனிமையில் ஆழ்ந்தான். அவனது அறையில் அவன் ஒதுங்கி கிடந்தான். உணவு உண்ணாமல் யாருடனும் பேசாமல் அவன் இருந்தான். கால்பந்து மைதானங்களும் ஆயிஷாவுடனான நினைவுகளும் அவனை வேட்டையாடின. இனி நான் எதற்காக வாழ வேண்டும் என்று அவன் தன்னைத்தானே கேட்டான். அவனது மனதில் தற்கொலை எண்ணங்கள் நிரம்பின. ஒருநாள் இரவு அவன் தனது அறையின் ஜன்னலுக்கு அருகில் சென்று கீழே பார்த்தான். எல்லாவற்றையும் முடித்துவிட ஒரு நொடி போதும். அவனது கண்கள் நீரால் நிரம்பின. அதே சமயம் அவனது தந்தையும் தாயும் அவனது நிலையைக் கண்டு உடைந்து போயிருந்தனர். அவன் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் அவனை கண்காணித்தனர். அவனது அறையில் இருந்து மெல்லிய ஒலி கேட்டபோது தாய் பாத்திமா கதவை திறந்தாள். அமீர் ஜன்னல் அருகில் நிற்பதைக் கண்டதும் அவர்களது நெஞ்சு பதறியது. மகனே, தாயின் குரல் தடுமாறியது. அமீர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். தாயின் கண்கள் நீரால் நிரம்பியிருந்தன. நீ ஏன் இப்படி செய்கிறாய்? உனக்கு நாங்கள் இல்லையா? உனது தந்தையும் தாயும் இல்லையா? தாய் அவனை கட்டிப்பிடித்தாள். அவனது கண்ணீர் தாயின் தோளில் விழுந்தது. இனி எனக்கு எதற்கு உம்மா? எனது கனவுகள் போய்விட்டன, அவளும் போய்விட்டாள். இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி சொல்லாதே மகனே. தந்தை பஷீர் அருகில் வந்தார். நீ உனது காலை இழந்தது உண்மை, ஆனால் உனது மனம் இழந்துவிடவில்லையே. உனது புத்தி இழந்துவிடவில்லையே. நீ கால்பந்து விளையாடியது உனது காலால் அல்ல, உனது மனதால். அந்த மனம் உன்னிடம் இருக்கும்போது உன்னால் எதையும் சாதிக்க முடியும். அவர்களின் வார்த்தைகள் அமீருக்கு ஒரு மெல்லிய ஆறுதலை அளித்தன. இருப்பினும் அவனது உள்ளத்திலிருந்த காயம் ஆறவில்லை. நாட்கள் கடந்து சென்றன. அவனது நண்பர்கள் அவனை பார்க்க வந்தனர். ரவி மாஸ்டர் அவனை சந்தித்தார். அமீர், நீ தளர்ந்துவிடக்கூடாது. உன்னால் இன்னும் நிறைய செய்ய முடியும். கால்பந்து வீரராக முடியவில்லை என்றால் என்ன? உனக்கு வேறு பல வழிகள் உள்ளன. ரவி மாஸ்டரின் வார்த்தைகள் அவனில் ஒரு புதிய எண்ணத்தை தூண்டின. ஆயிஷாவின் வார்த்தைகள் அவனது மனதில் ஒரு பிடிவாதமாக வளர்ந்தன. இனி உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த வார்த்தைகள் அவனை உறங்கவிடவில்லை. அவளுக்கு தவறு என்று நிரூபிக்க வேண்டும். அவளுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அவனது உள்ளத்தில் ஒரு தீ எரிந்தது. முதலில் அவன் தனது உடல்நிலையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டான். பிசியோதெரபிக்கு சென்றான். செயற்கை கால் அணிய தயாரானான். வலிகளை தாண்டி அவன் மெதுவாக நடக்க கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஒரு புதிய பாடமாக இருந்தது. இந்த நேரத்தில் அவனது தந்தையும் தாயும் அவனுக்கு துணையாகவும் நிழலாகவும் நின்றனர். அவர்களின் பிரார்த்தனைகளும் அன்பும் அவனுக்கு வலிமை அளித்தன. ஒரு நாள் அவன் பழைய கால்பந்து மைதானத்திற்கு சென்றான். அங்கு குழந்தைகள் கால்பந்து விளையாடுவதை பார்த்தபோது அவனது கண்கள் நீரால் நிரம்பின. ரவி மாஸ்டர் அப்போதும் அங்கு இருந்தார். மாஸ்டர் அமீர் அழைத்தான். இனி என்னால் கால்பந்து விளையாட முடியாது. ஆனால் கால்பந்தை விட்டு விலகி இருக்க முடியாது. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ரவி மாஸ்டர் அவனை அணைத்து, நான் உன்னில் ஒரு புதிய தீவிரத்தை பார்க்கிறேன் அமீர். உன்னால் முடியும். இந்த குழந்தைகளை பயிற்சி செய்ய வைக்க முடியும். உனது அனுபவங்கள் அவர்களுக்கு பாடமாகும். அமீர் முதலில் தயங்கினான். ஒரு கால் இல்லாதவனாக எப்படி குழந்தைகளை பயிற்சி செய்ய வைப்பது? ஆனால் ரவி மாஸ்டரின் வார்த்தைகள் அவனுக்கு தைரியம் அளித்தன. அவன் குழந்தைகளை பயிற்சி செய்ய தொடங்கினான். அவனது கால்பந்து அறிவு, விளையாட்டு உத்திகள் எல்லாவற்றையும் அவன் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான். குழந்தைகள் அவனை நேசித்தனர், மதித்தனர். அவர்களின் கண்களில் அவன் ஒரு ஹீரோவாக இருந்தான். ஆனால் அவனது உள்ளத்தில் ஆயிஷாவுக்கு எதிரான பிடிவாதம் அடங்கவில்லை. வெறும் ஒரு பயிற்சியாளராக இருப்பதில் திருப்தியடைய அவன் விரும்பவில்லை. அவளுக்கு முன்னால் ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யத்தின் அதிபனாக நிற்க வேண்டும். பொருளாதார ரீதியாக உயரங்களை அடைய வேண்டும். அவனது மனம் புதிய வழிகளை தேடியது. அவன் வணிகத்தை பற்றி படிக்கத் தொடங்கினான். இரவுகளில் இணையத்தில் தேடினான். புத்தகங்கள் படித்தான். அவனது தந்தையின் சிறிய மளிகைக் கடை அவனுக்கு வணிகத்தின் அடிப்படை பாடங்களை கற்றுக் கொடுத்தது. தந்தையின் கடின உழைப்பு அவனுக்கு உத்வேகமாக இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு புதிய யோசனையை கண்டறிந்தான். மலப்புரத்தில் கால்பந்து மோகம். இங்கு கால்பந்து ஜெர்சிகளுக்கும் தொடர்புடைய பொருட்களுக்கும் பெரிய தேவை இருந்தது. ஆனால் தரமான பொருட்கள் குறைவாக இருந்தன. அவன் தனியாக கால்பந்து ஜெர்சிகள், காலணிகள் மற்ற விளையாட்டு உபகரணங்களை விற்கும் ஒரு ஆன்லைன் கடையை தொடங்க முடிவு செய்தான். முதலில் தந்தையும் தாயும் தயங்கினர். மகனே, உன்னால் இதற்கு முடியுமா? நமக்கு கடன் வந்துவிடுமோ? ஆனால் அமீர் உறுதியாக நின்றான். அப்பா, அம்மா, இதை நான் செய்ய வேண்டும். இது எனது கடைசி நம்பிக்கை. அவன் தனது சிறிய சேமிப்பை பயன்படுத்தி ஒரு இணையதளத்தை உருவாக்கினான். சில ஜெர்சிகளை மொத்தமாக வாங்கினான். சமூக வலைதளங்கள் மூலம் விளம்பரம் செய்தான். முதலில் பதில் குறைவாக இருந்தது. சிலர் கிண்டல் செய்தனர், ஒரு கால் இல்லாதவன் வணிகம் செய்யப் போகிறான்.
ஆனால் அமீர் தளரவில்லை. அவன் மேலும் கடினமாக உழைத்தான். அவனது பொருட்களின் தரம், நியாயமான விலை, சிறந்த வாடிக்கையாளர் சேவை ஆகியவை மெதுவாக அவனுக்கு புகழ் தேடி தந்தன. மலப்புரத்தின் கால்பந்து ரசிகர்கள் அவனது கடையை ஏற்றுக்கொண்டனர். ஆர்டர்கள் அதிகரித்தன. அவன் மேலும் பொருட்களை கையிருப்பில் வைத்தான். அவனது சிறிய அறை ஒரு கிடங்காக மாறியது. அவனது வணிகம் வளர்ந்தது. அவன் புதிய ஊழியர்களை நியமித்தான். உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவன் தனது நிறுவனத்தில் வேலை வழங்கினான். அவனது வணிகம் வெறும் ஒரு வியாபாரத்தை தாண்டி ஒரு சமூக பொறுப்பு உள்ள முயற்சியாக மாறியது. அவனது பெயர் மலப்புரத்தில் மட்டுமல்ல, கேரளம் முழுவதும் அறியப்பட்டது. அமீர் இப்போது ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யத்தின் அதிபன். அவனது நிறுவனம் கால்பந்து உபகரணங்களின் சந்தையில் முன்னணியில் உள்ளது. அவனது பழைய கால்பந்து அகாடமி இப்போது ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கு பயிற்சி பெறுகின்றனர். அமீர் இப்போது ஒரு உந்துதல் பேச்சாளரும் கூட. அவனது வாழ்க்கை கதை பலருக்கு உத்வேகமாக இருந்தது. ஆயிஷாவை பற்றி அமீர் பின்னர் அதிகம் சிந்திக்கவில்லை. அவனது வாழ்க்கை புதிய இலக்குகளுடன் முன்னேறிக் கொண்டிருந்தது. ஒருநாள் ஒரு பெரிய வணிக கூட்டத்தில் கலந்து கொள்ள அமீர் கொச்சிக்கு சென்றான். அங்கு அவன் அவளை பார்த்தான், ஆயிஷா. அவளுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. அவள் முன்பு வாழ்ந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழவில்லை என்பது அவளது உடை மற்றும் முகத்தில் தெரிந்த களைப்பிலிருந்து தெளிவாக தெரிந்தது. அவள் ஒரு சிறிய நிறுவனத்தில் ஊழியராக இருந்தாள். அமீரை பார்த்தவுடன் அவள் அதிர்ந்தாள். அவளது கண்கள் விரிந்தன. அவளால் நம்ப முடியவில்லை. அவனுக்கு முன்னால் நிற்பவன் எதற்கும் உதவாதவன் என்று தான் கைவிட்டு சென்ற அமீர் என்பதை. அவன் ஒரு தொழில்முறை உடையில் ஆத்ம விசுவாசத்துடன் சுற்றி உள்ளவர்களால் மதிக்கப்பட்டு நிற்கிறான். அவனது செயற்கைக்கால் அவனுக்கு ஒரு குறையாக தோன்றவில்லை, மாறாக அவனது உயிர்ப்பின் சின்னமாக தோன்றியது. அவளது கண்கள் நீரால் நிரம்பின. அவள் மெதுவாக அமீரின் அருகில் வந்தாள். அமீர், இது நீயா? என்னால் நம்ப முடியவில்லை. அமீர் அவளை பார்த்து புன்னகைத்தான். அவனது கண்களில் பழைய காதலின் பிரகாசம் இல்லை, மாறாக ஒரு அமைதியான வெற்றி பாவம். ஆமாம், இது நான்தான், ஆயிஷா. உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீ சொன்ன அமீர். அவளுக்கு வெட்கமாக இருந்தது. குற்ற உணர்வு அவளை அரித்து தின்றது. என்னை வெறுக்காதே அமீர், எனக்கு அப்போது நான். அவளது வார்த்தைகள் தடைப்பட்டன. அமீர் அமைதியாக கூறினான், நான் உன்னை வெறுக்கவில்லை ஆயிஷா. உண்மையைச் சொன்னால் நீ என்னை கைவிட்டு சென்றது எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. உனது வார்த்தைகள்தான் என்னை இங்கு வரை கொண்டு வந்தன. உனக்கு நன்றி. அவளது கண்கள் மீண்டும் நீரால் நிரம்பின. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அமீர் அவளிடம் விடை பெற்று தனது வணிக கூட்டாளிகளுடன் நடந்து சென்றான். அமீர் தனது காரில் ஏறினான். அவனது மனதில் ஒரு திருப்தி நிரம்பியது. ஆயிஷாவை அதிர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற அவனது இலக்கு நிறைவேறியது. ஆனால் அதைவிட முக்கியமாக அவன் தன்னைத்தானே கண்டறிந்திருந்தான். காலை இழந்தபோது உடைந்து போன அவனது வாழ்க்கை இப்போது 1000 மடங்கு பிரகாசத்துடன் முன்னேறுகிறது. கால்பந்து மைதானத்தில் அவன் கண்ட கனவுகளை விட இந்த வெற்றி மிகப்பெரியது. அவனது தந்தையும் தாயும் அவனைப் பற்றி பெருமைப்பட்டனர். அமீரின் வாழ்க்கை தடைகளை தாண்டி வெற்றியை நோக்கி பறந்த ஒரு உண்மையான போராளியின் கதையாக மாறியது. ஆயிஷாவுடனான அந்த சந்திப்பு அமீரின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. ஆயிஷாவை அதிர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற அவனது ஆரம்ப இலக்கு நிறைவேறியிருந்தாலும் அது அவனது வாழ்க்கையின் இறுதி இலக்காக இருக்கவில்லை. அவனது உள்ளத்தில் புதிய கனவுகளும் பெரிய இலக்குகளும் உருவாகின. அவனது வணிக சாம்ராஜ்யம் வளர்ந்து பெரிதாகிக் கொண்டிருந்தது. கோல்டன் பூட் ஸ்போர்ட்ஸ் என்ற அவனது நிறுவனம் கேரளத்தின் மிகப்பெரிய விளையாட்டு உபகரண விநியோகஸ்தர்களாக மாறியது. ஆனால் வெற்றிகளுடன் புதிய சவால்களும் அவனை தேடி வந்தன. பெரிய நிறுவனங்களிடமிருந்து மோதல், புதிய சந்தைகளை கண்டறிய வேண்டிய தேவை, பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் அவனை காத்திருந்தன. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய சர்வதேச நிறுவனம் அவனது வணிகத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்தது. பெரிய தொகையை அவர்கள் வாக்குறுதி அளித்தனர். தந்தையும் தாயும் அவனை அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தினர். மகனே, இவ்வளவு பணம் நமக்கு சுகமாக வாழப்போதும் என்று தாய் கூறினாள். ஆனால் அமீர் தயங்கினான். அவனது நிறுவனம் வெறும் ஒரு வணிகமாக இல்லை. அது அவனது வியர்வையின், கண்ணீரின், கனவுகளின் பிரதிபலிப்பாக இருந்தது. மேலும் அவனது நிறுவனத்தில் பணிபுரியும் உடல் ஊனமுற்ற ஊழியர்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்க வேண்டும். அவன் அந்த வாக்குறுதியை நிராகரித்தான். அந்த முடிவு பலரை அதிர்ச்சியடையச் செய்தது. அமீர் புதிய உத்திகளை வகுத்தான். அவன் பொருட்களின் வகைகளை பெருக்கினான். தனியாக விளையாட்டு உடைகளை தயாரிக்கத் தொடங்கினான். கோல்டன் பூட் என்ற பெயரில் தனது சொந்த பிராண்டை அறிமுகப்படுத்தினான். தரத்தில் சமரசம் செய்யாத அவனது கொள்கை வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றது. அவனது நிறுவனம் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விரிவடைந்தது.
அவனது கால்பந்து அகாடமி அமீர்ஸ் சாக்கர் அகாடமி என்ற பெயரில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறியது. மலப்புரத்தின் உள்ளூர் மைதானங்களில் தொடங்கிய அகாடமிக்கு இப்போது சொந்தமாக பெரிய பயிற்சி மைதானங்களும் விடுதி வசதிகளும் உள்ளன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குழந்தைகள் அங்கு பயிற்சி பெற வந்தனர். அகாடமியில் உள்ள பல குழந்தைகள் மாநில தேசிய அளவில் சிறந்த செயல்பாட்டை காட்டினர். அமீர் தனது பழைய பயிற்சியாளர் ரவி மாஸ்டரை அகாடமியின் முதன்மை பயிற்சியாளராக நியமித்தான். ரவி மாஸ்டர் அமீரின் வளர்ச்சியைக் கண்டு பெருமைப்பட்டார். அமீர் தனது சமூக பொறுப்பை மேலும் வலுப்படுத்தினான். அவனது நிறுவனத்தில் உள்ள உடல் ஊனமுற்ற ஊழியர்களுக்கு சிறந்த வாழ்க்கை நிலைமைகளை ஏற்படுத்தினான். அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி திட்டங்களை ஏற்பாடு செய்தான். மேலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கு இலவசமாக கால்பந்து பயிற்சி அளிக்க ஒரு நிதியை உருவாக்கினான். அவனது வாழ்க்கை பலருக்கு உத்வேகமாக இருந்தது. அவன் பல மேடைகளில் உந்துதல் பேச்சாளராக தோன்றினான். அவனது வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை அளித்தன. அமீரின் வாழ்க்கையில் ஒரு புதிய காதல் வந்தது. அவனது நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் துறை தலைவியான சுமையா. அவள் அமீரின் திறமையையும் அவனது நல்ல மனதையும் உண்மையாக நேசித்தாள். ஆயிஷாவைப் போல ஆடம்பரங்களை தேடுபவளாக இல்லை சுமையா. அவள் அமீரின் கனவுகளை புரிந்து அவனுக்கு ஆதரவு அளித்தாள். அமீர் முதலில் தயங்கினான். பழைய காயங்கள் அவனை வேட்டையாடின. ஆனால் சுமையாவின் அன்பு அவனது மனதில் உள்ள பயத்தை அகற்றியது. அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அமீரின் வாழ்க்கை முழுமையடைந்தது. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், வெற்றிகரமான வணிகம், சமூகத்திற்கு ஏதாவது செய்ய முடியும் ஒரு வாழ்க்கை. அமீர் இப்போது வாழ்க்கையில் முழு திருப்தியடைந்தவன். அவனது பழைய காயங்கள் காலம் மறைத்துவிட்டன. ஆயிஷா அவனை கைவிட்டு சென்றபோது அவன் உடைந்து போனாலும் அந்த வலி அவனை ஒரு புதிய பாதையில் இட்டுச் சென்றது. கால்பந்து மைதானத்தில் அவன் கண்ட கனவுகளை விட இந்த வெற்றி மிகப்பெரியது. அவனது தந்தையும் தாயும் அவனை பற்றி பெருமைப்பட்டனர். அமீரின் வாழ்க்கை தடைகளை தாண்டி வெற்றியை நோக்கி பறந்த ஒரு உண்மையான போராளியின் கதையாக மாறியது.